ஆலயங்களும் வித்தியாசமான விசேஷ அபிஷேகங்களும். அபிஷேகத்தினால் இறைவன் குளிர்ந்து அருள்புரிவதாக ஐதீகம். சில ஆலயங்களில் வித்தியாசமான அபிஷேகங்கள் இறைவனுக்கு செய்யப்படுகின்றன. அவற்றில் சில: திருப்புரம்பியம் பிரளயங்காத்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி தினத்தன்று இரவு மட்டுமே கூட்டம் கூட்டமாக தேனால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதை தவிர மற்ற நாட்களில் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அபிஷேகம் செய்யப்படும் தேன் முழுவதும் இந்த விநாயகர் திருமேனியில் உறிஞ்சப்படுவதும் அபிஷேக வேளையில் விநாயகர் செம்பவள மேனியராய் காட்சி தருவது வேறு எங்கும் காண முடியாதது. தில்லைக்காளிக்கு தினமும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டுமே நடைபெறுகின்றது. காளி சாந்தம் அடையக்கூடாது என்பதற்காக உஷ்ணம் தரும் எண்ணெயான நல்லெண்ணெய் மட்டுமே உபயோகிக்கின்றார்களாம். உடம்பு முழுவதும் மஞ்சளினால் ஆன குங்குமம் கொட்டப்பட்டு அதை காப்பிடுதல் என்று கூறுகிறார்கள். வெள்ளை புடவையால் உடல் மறைக்கப்பட்டு உள்ளது. கண்கள் மட்டும் ஜொலிக்கும் வகையில் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகின்றது. தில்லை காளியை தரிசிப்பவர்கள் கண்டிப்பாக அவரின் உக்கிரகமான கண்களை உற்று நோக்கி அவரை வேண்டிக் கொண்டால் நட்பலன்கள் கிட்டும். திருச்சூர் வடக்கு நாதசுவாமிக்கு தினசரி நெய்யால் மட்டுமே அபிஷேகம். லிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கிச் சாப்பிட்டால் நாள்பட்ட நோய்கள் தீரும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மாணவர்களுக்கு நினைவுத்திறன் அதிகரிக்கும். அருவியின் ஓசை கேட்டுக்கொண்டே இருப்பதால் குற்றாலநாதருக்கு தலைவலி வராமல் இருக்க காலையில் 42 வகையான மூலிகை சாற்றில் நல்லெண்ணெய் சேர்த்து தயாரித்த தைலத்தில் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த அபிஷேக தைலம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வாத நோய், வாதவலி, உடல்வலி, முதுகுவலி, தீராத தலைவலி, வயிற்றுவலி, கண்வலி உள்ளவர்கள் இதனை தடவி சுகம் பெறுகிறார்கள். சென்னிமலை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை என்பதே இந்த ஆலயத்தின் அதிசய நிகழ்வாகும். திருச்செந்தூரில் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்தபின் பிரகாரத்திலுள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதை சாயாபிஷேகம் என்பர். சாயா என்றால் நிழல் என பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். திருநெய்த்தானம் நெய்யாடியப்பருக்கு நெய்யால் அபிஷேகம் ஆன பின்பு வெந்நீர் அபிஷேகம் செய்விப்பது இந்த ஸ்தலத்தின் சிறப்பாகும். ஸ்ரீசஞ்சடைநாதர் சிவன் கோவிலில் திருவலஞ்சுழி எனும் வெள்ளை வாரண பிள்ளையார் கடல் நுரையாலானவர். அளவில் சிறியவர். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. பச்சை கற்பூரம் மட்டுமே சாற்றுவர்.